சென்னையில் அரசு மருத்துவர் மீதான கத்திக்குத்து தாக்குதலை கண்டித்து ஆங்காங்கே மருத்துவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இதுகுறித்து மக்கள் கருத்துக்களை தற்பொழுது கேட்கலாம். உண்மையா சொல்ல போனா அவங்க ஆள்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க ரஃபா பேசினாங்க, இவங்க சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையான இருந்தா டாக்டர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அது அவசரமா கொண்டணுமா பார்க்கணும் சார். அது கேர்லெஸ்ஸா விட்டா யார் மேல தப்பு? நீங்களே சொல்லுங்க, யார் மேல தப்பு? மருத்துவ மேல தான் தப்பு. அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் போராட்டம் பண்றது சரியா தவறான்றீங்க? தவறு தான் சார். ஆமாம், தவறு தான் சார். அது நான் என்ன சொல்ல முடியுமா? இப்போ நானே ஒரு மருத்துவம், நீங்கள் ஒரு பிள்ளைனா, இப்போ எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு தான் துடிக்கும், ஒரு மகனுக்கு தான் துடிக்கும். அது அப்போ தாய் என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா மகன் சேர்ந்து தப்பு இல்லை அது, ஆனால் மருத்துவர் சேர்ந்து தப்பு தான் சார். இருக்கிறது உண்மையை சொல்லணும்னா மருத்துவர் போராட்டம் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டலையும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியமாக நம்மளை ஏதோ கடங்கார வந்த மாதிரி உட்காருப்போ. ஏன்னா நானே அனுபவிச்சிருக்கேன் பேபி ஹாஸ்பிட்டலில் 1 வருஷம். ரொம்பவும் அலட்சியமாக நடத்துகிறாங்க. ஸோ அதுக்காக அந்த பயம் பண்ணது சரின்னு சொல்ல முடியாது. தமிழக அரசில் ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மாவுடைய ஒரு தாயினுடைய சிகிச்சை 40 நாளாக சரிவர ஒரு டாக்டர் செய்யவில்லை என்ற கருத்தை அந்த பையன் அவனோட மகன் கருத்தில் கொண்டு அந்த டாக்டர்கிட்ட போய், ஏங்க எங்கள் அம்மாவை 40 நாளாக பெட்டில் வச்சிருந்து முன்னேற்றமும் இல்லாமல் அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு இருந்திருக்கீங்க. நான் தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும் போது இதை முத்த விட்டு தானே தூக்கிட்டு வந்திருக்கீங்க, இது அங்கே இருந்தால் சரி பண்ணிருக்கலாமே என்று அவங்க சொல்லும் போது, அவங்க ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு 20,000 ரூபாய் பணம் கட்டதும் அந்த மகன் 20,000த்துக்கு எங்கே போவான்? அப்போ அவன் மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும்? இந்த ஆத்திரத்தோடு பாலாஜி என்ற ஒரு மருத்துவரை போய் அணுகி கேட்கும் போது, ஹாஸ்பிட்டல போய் அப்படிதான் செய்வேன் போயான்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள, நெஞ்சில கையை வச்சு தள்ளும் போது அவனுக்கு வெறி வந்து தன் நிலைமை மறந்து அவன் கத்தியை எடுத்து குத்திட்டான். அரசு மருத்துவமனை எங்க போய் பார்த்தாலும், இப்ப நான் மங்களம்பட்ட ஹாஸ்பிட்டல், விருத்தாச்சலம் ஹாஸ்பிட்டல், உளுந்தூர்பேட்டை ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாக்குறேன். நானும் போய் சில உடம்பு சரியில்லாத போய் பார்த்திருக்கேன். சில நோயாளிகள் விட்டுட்டு போறப்ப நான் அவங்க கூட போய் பார்த்திருக்கேன். ஹாஸ்பிட்டல் டாக்டரோட டேபிள்ல டாக்டர் நேம் போர்டு இல்ல, டாக்டரோட கழுத்துல ஸ்டெத்தஸ்கோப் இல்ல, டாக்டர் டேபிளுக்கு முன்னாடி துண்டு சீட்டு இருக்கு, ஒரு 10-20 சீட்டு. வாங்க, என்ன உங்களுக்கு தலைவலிக்குது ஐயா, இடுப்பு வலிக்குது ஐயா, ஜுரம் காய்ச்சல் ஐயா, அப்படியா? இன்னொரு 4 சீட்ல ஏறினாரு, போய் மாத்திரை வாங்கிக்க ஐயா. ஊசிலாம் அதுக்கு போடக்கூடாது, போ அந்த மாத்திரை சாப்பிடு. தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அங்க போனா இவங்க தான் அங்க உட்காந்துருக்காங்க. அங்க போனா ஸ்டெத்தஸ்கோப் வைக்கிறாங்க, பிபி செக் பண்றாங்க, இது சுகர் டெஸ்ட் பண்றாங்க, ரத்தம் டெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா பீஸ் போடுறாங்க. பாரு ஐயா, அவன் கூலி இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சானா 1000 ரூபாங்க வந்துருக்குங்க தனியார் ஹாஸ்பிட்டல்ல. இத அவல நிலை வேண்டான்னு தானே தனியாருக்கு விட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கு போறோம். அந்த டாக்டரே இன்னைக்கு இவ்வளவு தவறு செய்யறாங்க. அதை தட்டி கேட்கறது பொதுமக்கள். அவன் ஒரு சூழ்நிலையில தான் செஞ்சிருக்கான். டாக்டரை கொல்லணும் என்ற எண்ணத்துல போல, ஒரு தாயினோட பாசத்துல தான் அந்த பையன் போய் செஞ்சிருக்கான். அவர் ஏன் குத்துனாரு, அந்த பொதுமக்கள் எதுக்காக குத்துனாங்கன்றதை இன்ன வரைக்கும் அந்த அரசாங்கமும் சரி, அந்த இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் கண்டுக்கல. எதனால குத்துனார், அவர் மனநிலை என்ன நிலை இருந்ததுன்றது அவங்களுக்கு தெரியுமா, இல்ல வேணும்னே அரசியல் பண்றாங்களான்னு தெரியல. இன்னைக்கு அரசு மருத்துவர்கள் ஆன உடனே அவங்களுக்கு 4 தனியார் மருத்துவமனையை பிடிச்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அத ஒரு பேஷண்ட், நான் அரசு டாக்டர்கிட்ட போய் எனக்கு இன்னைக்கு உடல்நிலை சரியில்லை சார், எனக்கு ஆர்ட் சார்னாக்கா உடனே நீ இந்த ஆஸ்பத்திரிக்கு நான் எழுதி தரேன், நீ அங்க நான் உனக்கு சிறப்பா பார்த்து தரேன்ற கூடிய மருத்துவர்கள் தான் தமிழ்நாட்டில் அரசியல்வாதியோட மோசமா இருக்காங்க. தயவு செய்து இந்த போராட்டம் அரசியல் ரீதியாக மக்களை அரசியல்வாதிகளும் இந்த மருத்துவர்களும், அரசியல்வாதிகள் எப்படி ஏமாத்துறாங்களோ அந்த மாதிரி இந்த மருத்துவர்களை ஏமாத்துறாங்க. ஏன்னா இது ஒரு தொழிலா, ஒரு பிசினஸா பண்றாங்க. தயவு செய்து புரிஞ்சுங்க அவன் மனநிலை என்ன இருந்தது. அவங்க அம்மாவை 40 நாளா அந்த ஆஸ்பத்திரியில வச்சிருந்து சரியான முறையில பாத்துக்காத காரணத்தினாலதான் அவன் அந்த வெளியில போய் ஏன் சார் இதை பண்ணீங்கன்னு கேட்கும் போது பிடிச்சி கீழே தள்ள காரணத்தினால்தான் வேகம் அந்த கத்தியை கையில இருந்ததுனால குத்திட்டான். அது இல்லைன்னா கூட குத்திருக்க மாட்டான். இப்ப நாங்க எல்லாம் எந்த டாக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்களுக்கு குலதெய்வம் மாதிரி நம்ம பாக்குறோம், ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் பணம். எதுல எந்த வழியில சம்பாதிக்கலாம். இந்த மாத்திரையை கொடுத்தா இந்த காயில இன்னொரு காயில வரும், அதனால தேவையான மாத்திரை கொடுக்காம வேற மாத்திரை கொடுக்கிற சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல்வாதிகளும் இதை ஒரு பிசினஸாவே கொண்டு வராங்க. தயவு செய்து இதற்கு இந்த மக்கள் சார்பாக நாங்கள் மருத்துவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏன்னா எடுத்த உடனே நீங்க நான் மருத்துவமனை ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொன்னா நாங்க இருக்கிற நோயாளிகள் எதுக்கு வர மருத்துவம்? இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோளா வைக்கிறோம்,
ஒரு டிரைவரு ஒரு கண்டக்டர் பிரச்சனைனா உடனே பஸ் நிறுத்துறீங்க, டாக்டருக்கு பிரச்சனைனா உடனே மருத்துவமனையை மூடுறீங்க. இது எதுக்கு அரசு நடத்துறது? உடனே அந்த டாக்டர் எல்லாம் தூக்கிட்டு யார் யார் ஸ்ட்ரைக் பண்றாங்களோ அவங்களை எடுத்துட்டு புதுசா இருக்கிறவங்களை போடுங்க, இளைஞர்களை கொண்டு வாங்க என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது வந்து ஏற்கக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த பயம் பண்ண இதில் வந்து தப்பு தான். ஆனால் இருந்தாலும் மருத்துவர்கள் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தாமல் அவங்க செய்கிற செயலை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கணும். அவங்க வந்து மருத்துவத்தை வந்து தொடரணும். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டுள்ளார். நிச்சயமாக ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டது உண்மையில் கண்டிக்கத்தக்க விஷயம். அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அந்த தாயினுடைய வேதனையை கொஞ்சம் எல்லாம் மனசில் யோசித்து பார்க்கணும். மருத்துவர் மூலியமாக அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று இருக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட அந்த சைடு எஃபெக்ட் சொல்லக்கூடிய அந்த நோய் பாதிப்பினால் அந்த மகன் விரக்தி நிலைக்கு சென்றுட்டார். அந்த தாயுடைய பேட்டியை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. இதில் நம்ம என்ன சொல்ல ஒரு கருத்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த தாய்க்கு உண்டான நிதியும் சேர்த்து வழங்கும் தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கொடுக்காம அவரை அலகழிச்சது போன்ற விஷயங்கள் எல்லாம் மருத்துவத்தில் நடக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயலாக இருக்குது. அந்த மகன் எவ்வளோ அந்த மருத்துவரை தாக்கிய அந்த பையன் வந்து எவ்வளோ மன விரக்தியில் செஞ்சுருப்பாரு. இதுதான் உண்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். மருத்துவரை தாக்கியது எவ்வளோ தூரம் கண்டிக்கிறோமோ நிச்சயமாக அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அந்த நோயாளிக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் அவரை காலம் தாழ்த்தி அவருக்கு இன்னொரு நோய் அதிகப்படுத்தி வகையில் செயல்பட்டதும் கண்டிக்கத்தக்க விஷயம் என்பதை முதல்ல நல்லா ஆய்வு செய்யணும். இது போன்ற செயல்கள் பலருக்கும் நடைபெற்றிருக்கு. அதில் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஆகவே இந்த செயலை செய்தவர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே போல் அந்த மருத்துவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவர் மீதும் அவருக்கு என்ன உரிய சிகிச்சை அளிக்கிறது என்பதையும் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கும் உரிய மருத்துவத்தை கொடுக்கின்றதா எங்களுக்கு கோரிக்கை. ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய மக்கள் உள்ள இருக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாத்துக்குமே இதனால வந்து மருத்துவ ரீதியாக எந்த ஒரு பயனும் கிடைக்காம அவங்க பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு ரொம்ப ஆளாகிறாங்க. அதனால இவங்க வந்து தேவையில்லாத இந்த இதெல்லாம் விட்டுட்டு போய் மருத்துவமனையில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சந்தித்து அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க சொல்லுங்கள். இவங்க ஸ்ட்ரைக் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கொடுக்கக்கூடிய மெடிசனை வந்து முறையாக கொடுக்க சொல்லுங்கள். இதை வந்து தமிழக அரசு வந்து கொஞ்சம் எடுத்து நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்.